தந்திரா அப்படின்னு படத்தை கேட்டிங்கன்னா இவர் தான் ப்ரொடியூசர் வேதமணி. நான் அப்பப்போ சொல்லுவேன் என்னோடய சங்க உறுப்பினரில், நீனே டைரக்டரு, நீனே ப்ரொடியூசரு, நீனே ஹீரோ நடிக்காத, தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான், அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்துரு அப்படின்னு சொல்லி தான் என்னோட இதில் பதிவு பண்ணுவேன் சங்கத்தில். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடிச்சு கிடிச்சு வந்து தான் நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 படம் வச்சு தான் ப்ரொடியூசர் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விஜய், சூர்யா, கீரியா, தென்சம்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் 10 நடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேரக்டர் வச்சு பண்ணாங்க. ஆனால் என்னோட சில வரவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அதை வந்தோடனே கேட்ட வேதம் பண்ணிக்கிட்டேன் இந்த படத்தில் யாருன்னு. சார் நான் படத்தில் சுத்தமாக என்ட்ரி ஆகல, நான் ஒன்லி தயாரிப்பாளர் டைரக்டர் மட்டும் நான்ல சந்தோஷம் அப்படின்னு நான் எங்கே கைத்தட்டி பாருங்கள். இதுதான் உண்மை. என்ன காரணம், ஒரு படம் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துலையும் மேலே வரணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னே நான் தான் எல்லாம் வரும்போது என்னோடய சந்தையில் எனக்கு சில படம்லாம் ஓடாத காரணமும் எங்கள் மேலே தப்பு நிறையா இருக்குது. கேட்டோடனே உடனே அடித்தார். அப்போ உடனே போய் இவர் படத்தை மட்டும்தான் ஃபுல்லாக 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன். உண்மையா இல்லையா? பணிவான வணக்கம். தந்த்ரா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் அவருக்கு மனதாக நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெனிஷ் பிரதர், எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி 2வது ப்ராஜெக்ட் அதில் மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு. இந்த படமும் அதே மாதிரி போனோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ளஸ்ஸிங் எல்லாருக்கும் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா, இவர் தான் அந்த ஹீரோ. ஆக்சுவலி நான் படத்தில் ஹீரோ, உண்மையான ஹீரோ யாருன்னா டேரக்டர் வேதன், ப்ரொடியூசர். ஆக்சுவலி ஹீரோயின் யாருன்னா அவங்க ஒய்ஃப். ஏன்னா 2 பேரும் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடு, அன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு. ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆச்சு, ஆனந்த் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், அது காஃபி. அதுக்கப்புறம் நான் இருக்கலான்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க 2 பேரும் பார்த்தேன். டிஃபன் சாப்பாடு போகிறது சரி, என்ன தேவைகள், அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் செட்டில் இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்கினது, இப்போ இரணியன் ஒருத்தர் பிரதர் பேசினார், அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க பசங்களோட ஒரு ஃபேமிலி பாண்ட் மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, சந்தோஷமாக அப்படியே டூர் போன மாதிரி தினைக்கும் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கே வந்து இல்லை சரி இப்படி பார்த்துக்கிறாங்களே நம்மளை. ரொம்ப சில பேர் இருக்காங்க, யாரும் மென்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, நான் அங்கே தங்க மாட்டேன், எனக்கு வண்டி வேணும், இங்கே பாத்ரூம் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு திங்கிங்லேயே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தோடு ஒரு வீட்டில் இருக்கோம், குடும்பமாக ஒரு படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண யார் மாமா கேரக்டர் தர்ஷன் அவர் நடித்தார், சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா போச்சு, நல்ல காம்பினேஷனு. தந்த்ரா இந்த படம் வந்து வேதமணி சார் வந்து தயாரித்து இயக்கியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க சார். இதில் நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடியான என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் ஒரு ஃபேமிலியாக. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்படியே சேனரே மாறும் சார் ஆரோரில். ஸோ அருமையாக இருக்குது. இந்த படம் நல்லா வந்திருக்கு, சிறப்பாக சாம் சார் பண்ணியிருக்காரு, சசி சார், சுவாமிநாதன் சார், அப்புறம் அன்பு ஹீரோ ஒரு பயங்கரமாக நல்லா கலக்கியிருக்காரு. ஸோ ஹீரோயினி எல்லாம் எவரையும் நம்ம இவரெலாம் கலக்கியிருக்காரு. மந்திரவாதியில் ஜாக்கு, நம்ம சாமியார் கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மிக சிறந்த படமாக வந்திருக்கு சார். எல்லோரும் ஆதரவு தாங்க. எவ்வளோ இதில் வந்து நான் சொல்கிறது எல்லோரும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும், என்டையர் டீம். இந்த படம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அட்ரஸ் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் மூலமாக தான் வந்தது. இப்போ இவர் வேதமணி சார் என்னை கூப்பிட்டாரு. ஞாபகம் ஃபோனில். இப்போ நான் ஊரில் இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்க சார், வந்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு மீட் பண்ணி, நான் அதாவது சில கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு மனநிலை இருக்கணும். நம்ம சிலதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம அதாவதுங்க ஒரு 17 வயசு 18 வயசு பொண்ணு அப்பனா நடிக்கணும்னு என்ன அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. நமக்கு கல்யாணம் வேறு ஆகலை, இது எப்படி இந்த ஃபீல் கொடுக்கறது தெரியல. பட் ஒரு சேலஞ்சிங்காக எடுங்க அப்படின்னு இந்த வேஷம் எனக்கு கொடுத்தாரு. முதல்ல அவருக்கு இங்கே ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் பொண்ணுடைய லவர் பாயான அன்பு அவர்கள் கேரக்டரில் சொன்னாங்க, நீங்கள் அப்படின்னு ஷாக்கெல்லாம் ஆகாது. அவர் உண்மையில் டப்பிங்கில் கொஞ்சம் பார்த்து அவருடைய போர்ஷன் உண்மையிலே யதார்த்தமாக நேச்சுரலாக இருந்தது. அது உண்மையிலே நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நான் இவங்க கூட காம்பினேஷனில் இந்த படத்தில் நான் டப்பிங்கில் கொஞ்சம் பார்த்தேன். தயவு செய்து எப்படி ரீ ரெக்கார்டிங் போட்டாங்கன்னு தெரியல இந்த படத்தில். ஏன்னா 2 பேர் நிறுத்த எங்கேயும் பாஸ் கூட விடாமல் பேசிட்டு இருந்திருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் போடுறதுக்கு அவர் சொன்னார், எங்கேயாவது அப்படி இழுத்திங்கன்னா ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் தர்ஷன் சார், அவங்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டியதில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நரேஷ் இது ஜாக்குன்னு சொல்கிறத விட நான் வந்து ஒரு பூச்சாண்டின்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இது. இந்த படம் தயவுசெய்து மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி இந்த படம் மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு இருக்குது. பட் நீங்கள் நன்றி.
ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ண வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு போராடுற ஒரு ஆள். அவர் ஒரு ஆள். ஜென்சி ஒரு பாருங்கள், இப்போ கேள்விப்பட்டேன், எப்பேற்பட்ட ஆளுங்களாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுமா அவர்கிட்ட போங்க, அவர் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு தங்கமான ஆள். இதையும் தாண்டி வேதமணி சார் புதுசு, கேமராமேன் சார், மியூசிக், எடிட்டர் எல்லாமே புதுசு, நடிக்கிறவங்கள பாதி பேர் புதுசு. இந்த படத்துக்கு 50-50 பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா நோடு ஆர்டிஸ்ட் நாங்கள் பாதி பேர் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம். பாருங்கள், நேர்கள் ரவி சார் இருக்கார், சாம்ஸு, சசி சார், இந்த அன்பு. நீங்கள் உண்மையிலேயே மயில்சாமி மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா அன்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனா. இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வேதமணி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் மனோபாலா சார் இவங்க எல்லோரும் இவங்க கூட எல்லாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் வந்து கணேஷ் சந்திரசேகரன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சுவாமிஜி கேரக்டர். அதெல்லாமே அவங்க அந்த காஸ்டியூமில் பார்த்தது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த லேடி ப்ரொடியூசர் இருக்காங்க. லேடிஸ் பண்ணாலே எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு. எல்லாருமே படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஹீரோ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு, என் ஹஸ்பண்ட் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தியேட்டரில் வந்து சினிமாவை பாருங்கள். தேங்க்யூ. பேசுனா மாமா வேறு மாதிரி ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பீச். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. அதனால் ஏதாவது குறை இருந்தால் பண்ணிக்கணும். பத்திரிக்கைக்காரங்க எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கம். என்னோடய தலைவர் அன்பு செல்வன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஆர்டிஸ்டாக தெரியல, கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி ஒரு பழக்கம். அதனால் திருப்பி என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அடுத்ததாக ஒரு சிறு முதலீட்டு படத்தை திரைக்கு கொண்டு வர வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வெகு சிலரில் ஒருவராக இருக்கிற மதிப்பிற்குரிய திரு அன்பு செல்வன் அவர். அவங்களோட நாங்கள் சங்கம் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து நாங்கள் பயணிக்கிறோம். கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.